சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள். சாதி மதம் மொழி இனம் ஒன்னா, மொழி இனம் சாதி மதம் ஒன்னா. மொழி ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் ஹூஆரியும் கேப்பா. ஐ அம் இந்து, ஐ அம் கிறிஸ்டியன், ஐ அம் முஸ்லிம். இதெல்லாம் மை ஐடென்டிட்டி, இதெல்லாம் என்னுடைய அடையாளம். இதல்ல ஐ அம் தேவர், ஐ அம் நாடார், ஐ அம் கோனர். சாதி மதம் அல்ல. நான் இந்தி, பிரெஞ்சு, ஐ அம் இங்கிலீஷ் தான். ஐ அம் கிறிஸ்டியன். இங்கிலாந்துல அயர்லாந்து பிரிஞ்சு போனது பிரிவினையா? பிரிக்கிறார்களா? இல்ல விடுதலை போராட்டம். உன் மொழி இங்கிலீஷ், என் மொழி ஐரிஷ், உன் மொழி உருது, என் மொழி வங்காளம். அப்படித்தானே பாகிஸ்தான் பங்களாதேஷ். இங்க போய் நீ விடுதலை போராட்டத்தை பிரிவினை சிங்களத்திலிருந்து தனிநாடு நாங்க கேட்டது பிரிவினை வாதமா விடுதலையா? எப்படி சொல்லுவேன்? அவன் சிங்களன், நான் தமிழன். எனக்கு ஒரு தாயகம் வேணும்னா என் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் சாதிய மதத்தையும் மொழி இனத்தோடு ஒப்பிடுவதை அடிப்படை பயிற்சிக்கிறது. உலகெங்கும் மொழியின் அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்பட்டது. உலகெங்கும் வரலாற்று படிக்கும் வரலாறு நெடுக்குவாங்க. தம்பி, இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா, சாதி மத வழியே பிரிக்கப்பட்டிருக்கா? மொழி வழியே கொடுக்கிறது மொழிக்கு முன்னுரிமை தானே, இனத்திற்கு முன்னுரிமை தானே. அப்ப அது எப்படி பிரிவினையாகும்? தம்பி, ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி. மகாராஷ்டிரால குஜராத்ல வாழ்றோம். எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்ல தனி மாநிலம் கேட்டா? நீ மராட்டியே, நான் குஜராத்தி. அதுக்கு பதில் தெரியல.